ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். நமக்கு அனைத்து செல்வங்களையும் பக்தியையும் மீளாத இன்பத்தையும் கொடுப்பவர் ஸ்ரீ ராமச்சந்திரர். ரமயதீதி ராமஹா என்று ராமனின் திருநாமத்துக்கு புகழ்பெற்ற பொருள் கூறுவர். காண்பவர்களுடைய மனத்தையும் கண்களையும் பறிக்க வல்ல பேரழகு வாய்ந்தவன் இராமன். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் என்று வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகம். தன்னுடைய திருமேனி அழகாலும் ஔதாரியம் என்னும் பண்பாலும், அதாவது வள்ளல் தன்மையாலும் பெருமான் காண்பவர்களை எல்லாம் தன்னிடத்தே வசப்படுத்தி கொள்ளுகிறான். அழகன் அலங்காரன், அவனே பரமசுந்தர மூர்த்தி. சுந்தரத்தோளுடையானான திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர். அழகரே ராமனாக சேவை சாதிக்கும் இடம்தான் திண்டுக்கல்லிலிருந்து மதுரைக்கு போகும் மார்க்கத்தில் இருக்கும் சின்னாளம்பட்டியில் ஸ்ரீராம அழகர் காட்சி கொடுக்கிறார். இன்று நாம் ராமனாய் அழகனாய் லக்ஷ்மி நாராயணனாய் எழுந்தருளி இருக்கும் பெருமானை தரிசித்துக் கொள்வோம். வரத ஹஸ்தத்தோடே கேட்பவர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுப்பவனாக இங்கே லக்ஷ்மி நாராயண பெருமாள் எழுந்தருளியுள்ளார். இவரேதான் நாராயணன், இவரேதான் ராமன். பவான் நாராயணோ தேவகா. வால்மீகி ராமாயணத்தின் கடைசியில் யுத்தம் முடிகிறது. ஆகாயத்தில் தேவர்கள் எல்லாம் கூடுகிறார்கள். அப்போது ராமனை பார்த்து, நீதான் நாராயணன், தேவதேவன், நீயேதான் திருமால் கீழே வந்து பிறந்தாய் என்று கூறுகிறார்கள். அப்போது ராமன் பதில் கூறுகிறான், ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம். என்னை மனிதனாகவே கொள்ளுங்கள், தயரதனுக்கு மைந்தனாகவே கொள்ளுங்கள், என்னை தேவன் என்று சொல்ல வேண்டாம் என்று ராமன் கூறுகிறார். ஆக பெருமானேதான் நாராயணன். இங்கே லக்ஷ்மி நாராயணனாய் ராமச்சந்திரனே எழுந்தருளி இருக்கிறார். மூலமூர்த்தி மட்டும்தான் எழுந்தருளி இருக்கிறார். உற்சவமூர்த்தி இங்கே சேவை சாதிக்கவில்லை. இன்னைக்கு நாம் ராம அழகன் எழுந்தருளி இருக்கிறதை இவ்விடத்தில் சேவித்து கொண்டோம். மேற்கொண்டு அயோத்தியா காண்டம். நாம் இப்போது இருப்பது 2வது சர்க்கத்தில். எல்லாருடைய அனுமதி பெற வேண்டும்ங்கிறதுக்காக தயரதன் சில மன்னர்களையும் மந்திரிகளையும் தன் நாட்டு மக்களையும் அழைத்தான். அவர்களிடத்தில் தான் நினைத்ததை முன்வைத்தான். ராமன் எண்ணில் சிறந்தவன், பல மடங்கு குணங்களை உடையவன், மக்களிடத்தில் அன்பு பாராட்டுபவன். அவனை நான் இளவரசு பட்டம் கட்டுவிக்கலாம் என் இருக்கிறேன். உங்கள் அபிப்பிராயம் என்ன? யாருக்கேனும் எதிர்கருத்திருந்தால் சொல்லுங்கள். யாருக்கேனும் உடன்பாடு இல்லாவிட்டால் கூறுங்கள். அனைவரும் சேர்த்துத்தான் இந்த பட்டமளிப்பு விழாவை பற்றி முடிவு செய்ய வேண்டும்னு தயரதன் கூறினார். அதைத்தான் நம்ம கடைசியா பார்த்திருந்தோம். பவந்தோ மே அனுமன்யந்தாம் கதம் வா கரவாண்யகம் விருஷ்டிமந்தம் மகாமேகம் நர்தந்தைவ பர்கிணः ஸ்னிக்தோ அனுவாதா சஞ்சக்ஞே ததோ ஹர்ஷ சமீரிதா ஜனோகோ துஷ்டு சன்னாதா மேதினீம் கம்பயன்னிவ. அப்போது பூமியே நடுங்கிற அளவுக்கு ஒரு ஓசை ஏற்பட்டது. விமானங்கள் எல்லாம் நடுங்கின. ஆகாயம் இடிந்து விழுகிறதோ, இடி இடிக்கிறதோ என்கிற அளவுக்கு ஓசை. என்ன தெரியுமோ? மொத்த மக்களும் சேர்ந்து கோஷம் போட்டார்களாம். என்னவென்று? 60,000 ஆண்டு ஆன கிழவனே ஓடு, நீ இனி நாட்டை ஆள வேண்டாம், போ, உடனே ராமனுக்கு இளவரசு பட்டம் கட்டு. ஒரு பக்கத்தில் தயரதனுக்கு பேர் உவகை, தம் பிள்ளைய பத்தி சொல்லிட்டாள்னுட்டு. எப்பவுமே சொல்லுவார்கள், சிஷ்யனிடத்துல தோக்கணும்னு ஆச்சாரியன் விரும்புவாராம், தம் பிள்ளையனிடத்துல தோக்கணும்னுட்டு தந்தை விரும்புவாராம். புத்திரனிடத்திலே பராஜயத்தை பிதா எதிர்பார்க்கிறார், தம் பிள்ளை. அதனால அவர்கிட்ட தோக்கிறதுக்கு ஆசையத்தானே இருக்கும். அப்ப ராமன் தான் நாட்டாளணும், நீ ஓடுன்னு சொன்னதை கேட்டு தசரதனுக்கு ஆசை. ஆனா அதை வெளிக்காட்டிக்கல. என்ன பார்த்து ஓடுன்னு சொல்றேன்? நான் என்ன குற்றம் புரிந்தேன்? கொடுங்கோலாட்சியா செய்தேன்? செங்கோலாட்சி புரிந்திருக்கிறேன். எப்படி என்ன போன்னு சொல்லுவேள்? என்ன பொய்க்கோபத்தோடே திரும்ப கேட்கிறான். கேட்கறதுக்கு என்ன தெரியுமோ எண்ணம், உள்ளூர எண்ணம். இவர்கள் காரணம் சொல்லுவார்கள். அப்ப ராமனுடைய பெருமையை பேசுவார்கள். காதார ராமனை பத்தி கேட்கலாம். ஏனால் ஒரு தந்தைக்கு மகனாற்றும் உதவி,
தந்தை எப்போது பெருமைப்படுகிறான்? இவன் அவையிலே சிறந்தவன், எல்லார காட்டிலும் சிறந்தவன் இந்த மகன் என்று ஊரார் சொல்ல கேட்டால் தான் தந்தைக்கு பேருவகை. அந்த நிலைதான் இப்ப தயரதனுக்கு. மேல படிக்கிறேன். அநேக வருஷ சாஹசிரஹ விருத்தஸ்தமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்ச பார்த்திவம். ராமனை உடனே இளவரசனாக பட்டம் கட்டு. அநேக வருஷ சாஹசிரஹ 60,000 ஆண்டு இருக்கிறாய். விருத்தஸ்தமசி, இப்ப வயசாய், இனிமே வேண்டாம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுடு. இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். நாங்க இப்பவே ராமனை பட்டத்துக்குரிய ஆணைக்கு பேரிலே ஏத்தி கிரீடத்தை சூட்டி மாலையோடே சத்திரம் சாமரம் ஆகியவை பற்றி அவன் பவனி வருவதை காண வேண்டும்னு ஆசைப்படுகிறோம். இச்சாமகா, நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். மகாபாகும், பெரும் தோழினனான ராமனை, ரகுவீரம், ரகுகுலத்தில் பிறந்த வீரனான ராமனை, மகாபலம், பெரும் பலம் பொருந்தியவனான ராமனை, இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம், யானைக்கு மேலே பவனி வரும் கோலத்தில் கஜேன மகதாயாந்தம் ராமம், ராமனை சத்ராவிருத்தானனம், அவனை குடைக்கு கீழே ஓர் வெண்கொற்றைக்கு கீழே சாமரங்கள் வீச சேவிக்க வேணும் என்று ஆசைப்படுகிறோம் என்று கூறினார்கள். இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். எல்லாரும் சேர்ந்து ராமனை யானைக்கு மேலே பவனி வருவதை சேவிக்க வேண்டும் என்ன ஆசை கொள்கிறார்கள். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்னும் மகாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணுவதில், உரை எழுதுவதில் சக்கரவர்த்தி, வியாக்கியான சக்கரவர்த்தின்னே அவருக்கு திருநாமம். கண்ணனே தான் அவராக பிறந்தார். கண்ணன் ஆவணி ரோகிணி, பெரியவாச்சான் பிள்ளையும் ஆவணி ரோகிணி. திருச்செங்கனூர் என்னும் இடத்தில் திருவவதாரம் செய்தார். அவர்தான் 4000 பாசுரங்களுக்கும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் அந்த சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் தனி ஸ்லோக வியாக்கியானம் என்று சாதித்துள்ளார். அதிலே ராமாயணத்திலிருந்து மணிமணியான ஸ்லோகங்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டும் விரிவான உரை எழுதியுள்ளார். இப்போ அந்த உரைக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்ச நேரம் சொல்லட்டுமா? இந்த உரையின்படி நம்ம ராமாயணம் பார்த்தோம்னு வச்சுங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு அதுவே தான் வாசிப்போம். அத்தனை ஆழ்ந்த கருத்துகள் இருந்தாலும் 1-2 உங்களுக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? எப்படி பிரிச்சு 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 அந்த சுவாமி உரை எழுதுறார் என்று பார்ப்போம். இச்சாமஹா ஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். அவர் கூறுகிறார், இச்சாமோகி, வயது சக்கரவர்த்தி உனக்கு ரொம்ப முதிர்ந்து விட்டது. இனிமேல் உன்னால் நாட்டை ஆளுவதற்கு இயலாது. ஆகவே பாண்டரஸ்ய ஆதபத்திரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா. நீரே சொன்னீரே, இந்த சிறந்த வெண்கொற்றை குடக்கு கீழே என்னுடைய உடல் இழைத்து போய்விட்டது, எவ்வளவு நாள் ஆண்டு விட்டேன் என்று நீர் சொன்னீர். நீரேதானே பிள்ளை, ஆத்மாவை புத்திரநாமாசின்னு சாஸ்திரம் கூறுகிறது. அவரேதான் மகன், ஒரு தந்தையேதான் மறுபடியும் மகனாக பிறக்கிறான். அப்படின்னா அவனுடைய அம்சங்கள் எல்லாம், அவனுடைய லட்சியங்கள் அத்தனையும் இவனுக்கும் இருக்கும்னு பொருள். ஆகவே உமக்கு பதில் உம்முடைய பிள்ளையே பட்டம் பட்டி விடும். இச்சாமகா, நாங்கள் எல்லாரும் பார்க்க ஆசைப்படுறோம். எப்படி ஆசைப்படுகிறீர்கள்னு தசரதன் கேட்கிறான். ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா தோளும் தோள் மாலையுமாக ஒரு இடத்திலையும் மாலை சாட்சி கொண்டு பெருமாள் புறப்படுறது. இவரே தலைவன் என்ன நன்னா தெரியும் இல்லையோ? வைஜெயந்தி வனமாலை தரித்தவன் தான் திருமால். எந்த கோவில் புறப்பாடுனாலும் அது விருட்சி மாலையோ இல்லை மல்லிகைப்பூ மாலையோ மற்ற செம்பருத்தி மாலைகளோ எதோ சேர்ந்து மாலைகள் தொடுக்கிறாளோ இல்லையோ, அதை போல இட்ட மாலையும் கவித்த அபிஷேகமும் நீண்ட கிரீட்டமும் தோல்ல மாலை போட்டுண்டாச்சுன்னா அரசன்னு தெரிஞ்சு போச்சு. அரசனுக்குரிய அடையாளத்தோட ராமனை சேவிக்க ஆசைப்படுகிறோம். இச்சாமகா, ஆசைப்படுறோம். அப்படின்னா ஆசைப்படுறதுக்கு தான் எங்களால முடியும் தசரதா, நிறைவேற்றி வைக்கிறது நீ தானே பண்ணணும். ஆசை நாங்க பட்டுடுவோம், ஆனா நாங்க பிரஜைகள். இப்ப என்ன தெரியுமா நடந்தது? தசரதன் நினைச்சது என்னால் ஆசைப்பட்ட முடியும், நீங்க அனுமதிச்சா தானே நிறைவேற்ற முடியும். இப்ப மக்கள் சொல்றா, நாங்க ஆசைப்பட்டுட்டோம், நீ அனுமதித்தா தானே நிறைவேற்ற முடியும். இந்த அளவுக்கு 2 பேருக்கும் மனம் ஒத்து இருக்கிறது. அதாவது தசரதனுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு ஒத்து போறதுன்னா, நினைக்கத்தான் எங்களால முடியும், ஆசைப்படத்தான் எங்களால முடியும், அனுமதி நீதானே கொடுக்க வேண்டும் என்று தயரதன் இவர்களை கேட்க அவர்கள் திரும்ப தயரதனிடத்துல கோட்டுட்டா. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபின்னு சொல்லுவார்கள்.
எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் நடுவில் தடங்கள் ஏற்படலாம், இயற்கை. தொடங்கும் போது தடங்கள் வரலாம், பெரியவர்களுக்கும் வரும். ஆனா தன்னடையே அது விலகி போய் நன்கு நடக்கும். இது ஏன் தெரியுமா மக்கள் இப்ப சொல்றா? இப்ப ஆசைப்பட்டது உடனே தடங்கள் வந்துட போறது, அதுக்கப்புறம் 14 வருஷம் கழிச்சுன்னா நடக்க போறது. நினைக்கிறது இப்ப நினைச்சோம், ஆசைப்பட்டுட்டோம், இப்பவே நடக்க போறதா தெரியல. இச்சாமகா இச்சாமகா. வாஸ்தவம், ஆசைப்பட்டுட்டோம். ஒரு விஷயம் உயர்ந்த பொருள்னு வச்சுங்களேன், அது கிடைக்கட்டும் கிடைக்காது போட்டோம், ஆசைப்படுறதே தப்பா? இப்ப பெருமாளை சேவிக்கணும், பத்ரிக் ஆசிரமத்துக்கு போகணும், 10 நாள் தங்கணும், எனக்கு கூட தான் ஆசை. சால கிராமத்துக்கு போகணும், 10 நாள் தங்கணும், ஆசைப்பட்டுட்டேன். நல்ல விஷயம், கிடைக்கிறது கிடைக்காதது அப்புறம். ஆசைப்படலாம் இல்லையோ? ஏதோ 10,000 வேணும், 10 பவுன் வேணும்னு ஆசைப்படலை. நல்லத்தை ஆசைப்படுறதுல என்ன குறை? கிடைக்கிறதோ கிடைக்காத போட்டோம். இச்சாமகா. இப்போது எங்கள் குறை உனக்கு தெரியாதா? நாங்க வாய் விட்டு இத்தனை நாள் சொல்லல, அவ்வளவுதான் தசரதா. ரொம்ப நாளா நாங்களும் இந்த ஆசை தான் பட்டு இருந்தோம். தசரதனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்படியா? நான் இப்ப கேட்டப்புறம் தானே இவ்வளவு சத்தம் போடுறீங்கன்னா? நாங்க உள்ளூர பேசிட்டு இருந்தோம். உனக்கு அதுல விருப்பம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு தெரியல, அதனால வாய் திறந்து சொல்லல, இப்போ சொல்லிட்டோம். இதைத்தானே பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணச்சேவும் சொல்றோம். நீ வர வர நாங்கள் தடுத்து கொண்டிருந்தோம். பகவன், நீ எங்களை காக்க வரும்போது இனிமேல் தடுக்க மாட்டோம். அதைத்தான் சரணாகதி பண்ணச்சேவே சொல்றோம். அதே போல இப்போதும் ராமனுக்கு பட்டம் கட்ட வேணுமென்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனா சொல்லாமல் இருந்தோம். இப்போது வாய் திறந்து சொல்லிவிட்டோம். ஏனெனில் உன் நினைவறிந்து பேசுறவா நாங்கள். பிரஜைகள் எப்படி இருக்கணும்? அரசன் என்ன நினைக்கிறான், அவன் விருப்பம் என்னான்னு தெரிந்து பேச வேண்டும். அதனால் தான் இப்போது பேசினோம். இச்சாமகா. இச்சாமகாங்கிறது பன்மை. இச்சாமி இச்சாமகா அப்படின்னா இச்சா நான் இச்சிக்கிறேன், நான் விருப்பப்படுறேன், நாங்கள் விருப்பப்படுகிறோம். ஏன் நாங்கள்னு பொதுவில் சொல்றாள்னா, ஒருவேளை ஒருத்தர் 2 பேர் மட்டும் ஆசைப்பட்டுட்டு மற்ற பேருக்கு பட்டாபிஷேகத்துல விருப்பம் இல்லையோ என்று தோணலாம் இல்லையா? அதுக்கு தான் தசரதனை பார்த்து நாங்கள் அனைவரும் ஒத்தர் மிச்சம் விடாமல் அனைவரும் ஆசைப்படுகிறோம். இதுல பிரசித்தி. அப்படின்னா இது நாங்க ஆசைப்பட மாட்டோம்னு வேற நினைச்சியா தசரதா? நீ இதை பத்தி கேட்டிருக்கவே கூடாதே. இப்ப ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு, நம்ம குழந்தைக்கு ஒரு நல்லது பண்ண போறோம், குழந்தைகிட்ட போய் இந்த நல்லதை உனக்கு பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு நான் பள்ளிக்கூடம் அனுப்பலான்னு இருக்கேன், படிக்க வைக்கலான்னு இருக்கேன், உன் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு யாரும் கேட்பாளா? இதுவரையும் கேட்கறதா தெரியல. ரொம்ப நல்லதை பண்றதா இருந்தா அபிப்பிராயமே கேட்க மாட்டோம். நீ கேட்கறத பார்த்தா என்னமோ பண்ணலாமா வேண்டாமான்னு சந்தேகம் இருக்கிறாப்புல இருக்கே. சந்தேகத்துக்கே இடம் இல்லை. நோ செகண்ட் தாட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாள் இல்லையோ? சந்தேகத்துக்கே இடம் இல்லை. அவன் தான். அது எப்படி தெரிஞ்சுப்ப தெரியுமோ? நாங்க இப்ப போட்ட சத்தம், நாங்க போட்ட சத்தத்துல விமானம் ஆடித்துன்னு பார்க்க இல்லையோ? அப்ப மொத்த பேருக்கும் இதில் சம்மதம்னு தெரிந்துக்கோ. அகாமயத்த மேதினி. ஏன் தெரியுமா? பூமாதேவிக்கு ஆசை ஏற்பட்டு விட்டது. எனக்கு விருப்பம், உங்களுக்கு விருப்பம் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் தன்னை ஆள்பவன் யாருன்னு பூமிக்கு ஒரு விருப்பம் இருக்காதா? பூமாதேவிக்கு ராமன் தான் ராஜாவாகணும் ஆசை. அதனால் அவள் விருப்பப்பட்டு விட்டாள். இனி அதை நீயும் தடுக்க கூடாது, நானும் தடுக்க கூடாது. இச்சாமகா. நாங்கள்னா பூமியும் சேர்த்து ஆசைப்பட்டாள். யார ராஜாவா பார்க்கணுங்கிறீள்? மகாபாகும், திரண்ட தோள் படைத்த ராமனை. என்றால் இந்த அயோத்தி பட்டணம் மட்டுமா ராமனுடைய தோளில் அடங்கும்? ஜகத்தே அவன் தோளில் அடங்கும். ஏன்? உபய விபூதியுமே அடங்கும். லீலா விபூதி, நித்திய விபூதி ரெண்டையும் தன் தோளுக்கு கீழே அடக்கவல்ல சக்தி படைத்தவன். அவனை மகாபாகு, சிறந்த பாகுபலம், தோல் வலிமை படைத்தவனை அரசனாக பார்க்க ஆசைப்படுகிறோம். கோசல ராஜ்யம் மட்டுமில்லே, லங்கா ராஜ்யமும் சேர்ந்து இவன் தோளுக்குள் அடங்கும். மேலும் அந்த தோளை பத்தியா தசரதா பார்த்துட்டே இருக்கலாம். தோள் கண்டார் தோளே கண்டார், துணமலர் கண்கள் கண்டார் கண்களே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார். இவன் தோள்களை சேவிச்சிட்டோம்னால் அங்கிருந்து கண் மாறாது. ஆயதாச்ச சுவிருத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக. இப்படிப்பட்ட ராமன் தோளுக்கு கீழே இருக்கணும். அவனே யானை போல நடக்கிறவர். இவ்வளவு பெரிய பட்டத்துக்குரிய யானை, அந்த யானைக்கு மேல ராமன் வருவதை நாங்கள் சேவிக்க வேண்டும் என்ன ஆசைப்பட்டு இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம் என்ன வேண்டுகிறார்கள். ராமன் பவனி வர போறார், நாம சேவிக்க போறோம். நம்ம ஆசையும் தசரதனிடத்துல வெளியிட்டுடுவோமே. தற்போது சின்னாளம்பட்டி ஸ்ரீராம அழகர் தேவஸ்தானம் ஸ்ரீராமன் சீதை ஆகியோரிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு அடுத்த திருத்தலத்தை நோக்கி புறப்படுவோம்.